ஹரஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். முன்னோர்களுடைய ஆசியை பெற வேண்டுமா? முன்னோர்களுடைய ஆசியை பெற வேண்டுமா? அமாவாசை வழிபாடு செய்யுங்கள். முன்னோர்களுடைய ஆசியை பெறணும்னா நீங்க அமாவாசை வழிபாடு நிச்சயம் செய்யே ஆகணும். சரியா? சூரியன் மேச ராசியில் சஞ்சரிக்கும் காலமே சித்திரை. உடல் ஆரோக்கியம், கம்பீரம், அந்தஸ்து போன்றவற்றை தரும் சூரிய பகவான் சித்திரை மாதம் முழுவதும் மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த நாள்ல விரதம் இருந்து முன்னோர்களையும் சூரிய பகவானையும் வணங்கினால் நற்பலன்கள் பெற்றிடலாம். இந்நாளில என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். சரியா? திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவர்கள் அமாவாசை நாள்ல வீட்டிலேயே முன்னோர்கள் வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொண்டு தர்ப்பணம் செய்யுங்க. வீட்டில் உள்ள முன்னோர்களின் புகைப்படங்களுக்கு பூக்களால் அலங்கரித்து தீப தூப ஆராதனைகள் செய்யுங்க. சந்தனம் குங்குமம் இடுங்க. முன்னோர்களை நினைத்து தினமும் காகத்திற்கு உணவளிப்பது நம் குலத்தையும் வம்சத்தையும் வாழச் செய்யும். அமாவாசை அன்னைக்கு வீட்டு வாசல்ல கோலம் போடுதல், பூஜை செய்தல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். அந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. சரி? அன்னைக்கு ஒரு நாள் அமாவாசை நாள்ல முன்னோர்களை நினைத்து செய்கிற காரியங்கள் அனைத்துமே அவர்களை போய் சேரும் என்று நம்பப்படுகிறது. ஆகவே அமாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்து ஆசியை பெறுங்கள். குலதெய்வ வழிபாடு அவசியம். சரியா? என்னன்னு பார்ப்போம். இந்த நாள்ல குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர நன்மைகள் நடைபெறும். எதிர்மறை எண்ணங்கள் போக்கி மனதில் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்கும். காகத்திற்கு உணவிடுங்கள். காகம் சனீஸ்வரருக்கு உரிய வாகனம் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் பிதுர் எனப்படும் முன்னோர் வழிபாட்டிலும் காகத்திற்கு முக்கியத்துவம் உண்டு. காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவன் என்றும் சொல்வதுண்டு. காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நம் முன்னோர் அமைதி பெற்று நமக்கு ஆசி அளிப்பர் என்பது நம்பிக்கை. தான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக என்று பிற காக்கைகளையும் கரைந்து அழைத்த பின்னரே காகம் உணவு உண்ணும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஜீவனான காகத்திற்கு உணவு விடுவதன் மூலம் பிதுர்களின் ஆசியை நீங்கள் பெற முடியும். முன்னோர்களுக்கு நாம் செய்யும் திதி பலன்களை நம்மிடம் இருந்து பெற்று பிதுர் தேவதைகளிடம் வழங்குபவர் சூரியன். அந்த தேவதைகளே மறைந்த நம் முன்னோர்களிடம் பலன்களை சேர்க்கின்றன. அதனாலேயே சூரியனை பிதுர்காரகன் என்கிறோம். அமாவாசை நாட்களில் தீர்த்த கரைகளில் நீராடும் போது பிதுர்காரனாகிய சூரியனுக்கு அர்க்கியம் செய்வதும் இரு கைகளால நீர் விடுவது, அதுதான் அர்க்கியம். 2 கைகளாலையும் நீர் விடுவது. ஓகேவா? அதுக்கு பேரு அர்க்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதனால செய்யும் போது மிகுந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். சமுத்திரத்தில் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி 3 முறை அர்க்கியம் செய்வதன் மூலம் சூரியனின் அருளை பரிபூரணமாக நீங்கள் பெற முடியும். இதனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்ப்போம். பித்ரு சாபம் மற்றும் குலதெய்வ சாபங்களால் உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் அனைத்தும் ஓடோடி விடும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் நீடித்த மிகப்பெரிய தடை தாமதங்கள் நீங்கும். உணவிற்கு கஷ்டப்படும் நிலை என்றென்றும் ஏற்படாமல் தடுக்கும். செல்வ நிலை உயர்ந்து கொண்டே இருக்கும். இது எல்லாமே நீங்க இதுவரைக்கும் நான் சொன்னதை கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு ஒரு முறைக்கு 2 முறை இந்த பதிவை கேட்டு நம்ம முன்னோர்கள், அதாவது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையை நீங்க பெற்று வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமாவாசை வழிபாடு தயவு செஞ்சு செய்யுங்க. உங்க முன்னோர்களும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இரு கரங்களையும் பற்றி நல்ல நிலைக்கு உங்களை அழைத்து செல்வாங்க. எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் அந்த கஷ்டத்தை விரட்டி விடக்கூடிய மகாசக்தி உங்களுடைய முன்னோர்களின் ஆத்மாக்களுக்கு மட்டுமே இருக்கு. உங்களுடைய குலதெய்வங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. தயவு செஞ்சு அதை பரிபூரணமா நம்புங்க. குலதெய்வம் எனக்கு யாருன்னு தெரியாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை குலதெய்வமா
வழிபடுங்க. அப்படியும் யோசிச்சிங்கன்னா உங்கள் பெத்தவங்களையும் வழிபடுங்க. வாழ்ந்து கொண்டு இருக்கும் பெத்தவங்களையும் இந்த உங்கள் கண்ணு முன்னாடி வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ இருக்கிறாங்க இல்லை, அது வேற விஷயம். ஸோ அவங்க மூலிமா அவங்க முன்னோர்களை கண்களை தியானம் செய்து எல்லா விஷயத்தையும் உள்வாங்கி, அதாவது நெகட்டிவ் எல்லாம் விரட்டிட்டு பாசிட்டிவ் மட்டுமே உள்வாங்கி வழிபடுங்க. நிச்சயம் ஏற்றம் உண்டாகும், நல்லதே நடக்கும். கடவுள் உங்களோட துணை இருப்பார். எல்லா நிலையிலையும் அந்த அமாவாசை விரதம்ங்கிறது உங்களை வழி நடத்தும் ஆரோக்கியமாக. சரியா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.